தெருநாய்களை கட்டுப்படுத்தும் வழிகாட்டுதல் நெறிமுறைகள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தலைமை செயலாளர் முருகானந்தம் ஆஜராகியுள்ளார். தெருநாய்களை கட்டுப்படுத்தும் வழிகாட்டுதல் நெறிமுறைகள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆஜராகியுள்ளார். வழிகாட்டுதல் நெறிமுறைகள் தொடர்பாக தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத நிலையில் தலைமை செயலாளர் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்தும் வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தலைமை செயலாளர் முருகானந்தம் ஆஜராகியிருக்கிறார். வழிகாட்டுதல் நெறிமுறைகள் தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத நிலையில் தலைமை செயலாளர் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் தலைமை செயலாளர் முருகானந்தம் ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். தெருநாய்கள் கட்டுப்படுத்தும் விவகாரம் மற்றும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பு கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் நேரில் ஆஜராகியிருக்கிறார். நாடு முழுவதும் தெருநாய்களுக்கு அவற்றை இனப்பெருக்கம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக பொதுவான விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என கோரியும் அவற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பாக உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என கோரியும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு அனைத்தும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்குகளில் ஏற்கனவே கடந்த வாரம் விசாரணைக்கு வந்த பொழுது காணொலி காட்சி மூலமாக தலைமைச் செயலாளர்கள் ஆஜராகியிருந்தனர். ஆனால் இதனை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் இந்த விஷயத்தில் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது எனவும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் நேரில் ஆஜராகியிருக்கிறார். அப்பொழுது அவர் இந்த விவகாரத்தில் அவர் இன்று பிரமாண பத்திரம் ஏற்கனவே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. திறனாய்கள் கட்டுப்படுத்தும் விவகாரத்திலும் அதே போன்று அதற்கான கருத்தடை உள்ளிட்ட விவகாரங்களிலும் அரசு எடுத்து வந்த நடவடிக்கைகள் தொடர்பாக ஏற்கனவே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை விலக்கி இன்று அவர் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் அவர் வலியுறுத்தி தெரிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த விவகாரத்தில் அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அவர் இன்று விளக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் அவர் தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராகி உள்ளார். விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.